வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். ராமாபுரத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சார், என்னுடைய மாடி தோட்டத்தில் ஃபுல்லாக டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிட்டோம், செடி எல்லாமே கீழே தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த செடி எல்லாமே நிறைய வேர் அதிகமாகிடுச்சு, அதனால் பாட்டெலாம் ஒரு சிலது உடஞ்சே போயிருந்தது. பெரிய பெரிய மரங்கள், கொய்யாக்காய், வாழைக்காய் அப்படின்ட்டு நிறைய மரங்கள் வச்சுருக்கேன். இது எல்லாமே எனக்கு ப்ராப்பரான பெரிய பெரிய பேக்கில் போட்டு எனக்கு ஸ்டாண்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நேரில் போய் பார்த்தேன். எல்லாமே கிட்டத்தட்ட முருங்கைலாம் வந்து சின்ன சின்ன பக்கெட்டில் வச்சுருக்காங்க பொழுது, வேறு அதிகமாகி ஃபுல்லாகவே வெளியே வந்துட்டுருக்கு. இந்த மாடி தோட்டத்தையே எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்தேன். கொட்டேஷன் ஓகே பண்ண பிறகு நம்ம டீம் அங்கே போயிருந்தோம். வாழை மரம்லாம் வந்து 15 இன்ச்சு பாட்டில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வேறு அதிகமாகி அந்த தொட்டியே உடையிற ஸ்டேஜில் இருந்தது. வாழை மரம் மற்ற பெரிய பெரிய மரங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா 24x24 பேக் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கும் பெருசாக வேணும் அப்படின்னா 36x36 இருக்குது. நம்ம எல்லாமே ஒரு செடியாக மாற்றி ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தோம். இதே போல் சென்னையில் இருக்கும் நண்பர்கள், உங்கள் மாடி தோட்டம், புது மாடி தோட்டமாக இருக்கட்டும், பழைய மாடி தோட்டம், இல்லை வந்து உங்களுடைய ட்ரீம் கார்டன் என்னவோ, நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீம் உங்களுக்கு சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்போம். அவங்க மாடி தோட்டத்தில் எல்லா செடியுமே நட்டுட்டு பிறகு அங்கே இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே நாங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். நடுவில் கொஞ்சம் மழை வர ஆரம்பிச்சது, கொஞ்சம் கீழே சொதன்னு இருக்கிறதுனால ஃபுல்லாகவே நீட்டாகவே நம்ம அவங்களுக்கு கழுவி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாடி தோட்டம் பிஃபோர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஆஃப்டர் இந்த மாதிரி நம்ம டீமு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக இருக்குது சார் இப்போ என்னுடைய மாடி தோட்டம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் டீமுக்கு அப்படின்னாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு என்ன வேணும், ரொம்பவே நம்மளுக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நான் சென்னையில் ஏகப்பட்ட மாடி தோட்டங்கள் போட்டு கொடுத்துருக்கேங்க. நான் செய்கிற வேலையில் என்னுடைய முழு எஃபெக்டையும் நான் கொடுப்பேன். முக்கியமாக நேர்மையாக இருப்பேன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு கிடையாது. இந்த நேர்மைக்கு கிடைச்ச பரிசு தான் நீங்கள் எல்லாருமே. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச் ஆல்.